வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 அக்டோபர் 4 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இன்றைய தலைப்புச் செய்தி: டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றிலிருந்து மழை பொழிவு. டெல்டா மாவட்டங்கள், வடகடலோரம், வடவுள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் இன்றைக்கு கூடுதல் பரப்பிலே ஆங்காங்கே கனமழை பொழிவையும் கொடுக்க போகிறது. இந்த மழை நள்ளிரவு அதிகாலைக்குள், நாளை அதிகாலைக்குள் கோடியக்கரை முனை வரைக்கும் கொடுக்கும் என்று உறுதியாக நம்பப்படுகிறது. வரக்கூடிய நாட்களிலே தொடர்ந்து இம்மழை பொழிவானது அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாகி இறுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளா எல்லையோர மாவட்டங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மழை பொழிவை கொடுக்க போகிறது. விரிவான அறிக்கையை பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழை பொழிவு மாவட்ட வாரியாக பார்ப்போம். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் 24 மில்லிமீட்டர், மதுராந்தகம் தாலுகா அலுவலகம் 15 மில்லிமீட்டர். மேலும் அதற்கு கீழே மழை இருக்கிறது. 1 சென்டிமீட்டருக்கு மேல் பெய்த மழை பொழிவை மட்டும் அறிவிப்போம். சென்னை திருவிக நகர் 18 மில்லிமீட்டர், அடையாறு 16 மில்லிமீட்டர், அடையாறு ஜோன் 16 மில்லிமீட்டர், மணலி ஜோன் 2 16 மில்லிமீட்டர், சென்னை நுங்கம்பாக்கம் 16 மில்லிமீட்டர், திருவிக நகர் 16 மில்லிமீட்டர், தேனாம்பேட்டை 12 மில்லிமீட்டர், அடையாறு எக்கோ பார்க் 9 மில்லிமீட்டர், அதாவது 1 சென்டிமீட்டர் வரைக்கும். சோழிங்கநல்லூர் 9 மில்லிமீட்டர், 9.5 10 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர். மேலும் அயனாவரம் தாலுகா அலுவலகம் 10 மில்லிமீட்டர், சோழிங்கநல்லூர் 8 மில்லிமீட்டர், பெருங்குடி 8 மில்லிமீட்டர். மேலும் பல இடங்களில் அரை சென்டிமீட்டர் வரைக்கும் பல இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலை 23 மில்லிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் கேம்ப் ஏரியா அரியலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் 26 மில்லிமீட்டர். மேலும் அரியலூர் கேசிஎஸ் மில் 1 25 மில்லிமீட்டர், மணலூர்பேட்டை 20 மில்லிமீட்டர், திருக்கோவிலூர் 15 மில்லிமீட்டர், கடவனூர் 13 மில்லிமீட்டர், கள்ளக்குறிச்சி 12 மில்லிமீட்டர். மேலும் பல இடங்களில் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் 11 மில்லிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் புதுநனை 16 மில்லிமீட்டர், பேச்சுப்பாறை 15 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை 13 மில்லிமீட்டர், ஒசூர் தாலுகா அலுவலகத்தில் 10. ஆனால் ஒசூர் புறநகரில் கனமழை பொழிந்து போக்குவரத்து பாதிப்படைந்திருக்கிறது. ஒசூரில் மன்னிக்கவும். அடுத்தபடியாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பணப்பாக்கம் 46 மில்லிமீட்டர், காவேரிப்பாக்கம் 11 மில்லிமீட்டர். மேலும் சோளிங்கர் மிக குறைவான மழை. அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் குறைவான மழை. சிவகங்கை மாவட்டத்தில் பிடபிள்யூடி டிராவலர்ஸ் பங்களா 12 மில்லிமீட்டர், தேவக்கோட்டை 5 மில்லிமீட்டர், காளையார் கோவிலில் 12 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சோத்துப்பாறை அணை குறைவான மழை. அடுத்தபடியாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி 18 மில்லிமீட்டர், மணப்பாறை 15 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வடபுதுப்பட்டு 24 மில்லிமீட்டர், ஆம்பூர் 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர். ஆனால் இது மழைமானி உள்ள இடத்துல தான் 10 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. ஆம்பூர் புறநகரிலே கனமழை பொழிந்து சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆகவே இது ஒரு பக்கம் இருக்க, மேலும் மழை பொழிவுகள் ஆங்காங்கே இருந்தது. மழைமானி இல்லாத இடங்கள் எல்லாம் பெரும்பாலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் விடிய மழை பொழிவு கொடுத்தது. திருவண்ணாமலை, விழுப்புரம், மேலும் கடலூர் வடக்கே, புதுச்சேரி இந்த பகுதியெல்லாம் இன்னும் அந்த மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் பல இடங்களில் இருந்து. அடுத்தபடியாக இன்றைய வானிலை எப்படி இருக்கும்? வானிலை அமைப்பில் இருந்து பார்ப்போம். வங்கக்கடலிலே ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டு கரைக்கு அப்பால் வளிமண்டல சுழற்சி உருவாகிவிட்டது. இந்த வளிமண்டல சுழற்சி நாளை தமிழ்நாட்டின் வடகடலோரத்திற்கு அருகே அமைய போகிறது. வரக்கூடிய நாட்களிலே தமிழ்நாட்டின் நிலப்பகுதிகளுக்கு மேல் வழியாக கேரளா மற்றும் தமிழ்நாடு எல்லை பகுதி வழியாக அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து அரபிக்கடலிலே லட்சத்தீவு பகுதியில் தீவிரமடைந்து வரக்கூடிய 12ஆம் தேதிக்கு மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மண்டலமாக தீவிரமடைந்து ஓமன் ஏமன் நோக்கி விலகி செல்ல இருக்கிறது. இது ஒரு அமைப்பு. இது விலகி செல்ல போகிற அதே நேரத்தில் வங்கக்கடலிலே புதிய நிகழ்வு ஒன்று உருவாகி 12ஆம் தேதி வாக்கில் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் வகையில் வங்கக்கடலில் தமிழ்நாட்டின் கரையோரம் வந்து அமைய இருக்கிறது. ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் நல்ல மழை பொழிவை தர இருக்கிறது.
இதுவரைக்கும் உங்களுக்கு மழை பொழியவில்லையே, இன்னும் பொழியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் ஒரே வார்த்தை, தயவு செய்து எதையும் அதாவது தவறாக நினைக்க வேண்டாம். அறுவடை விவசாயிகளுக்கு நல்ல பிள்ளை போல் இருக்கக்கூடிய இந்த வானம் நிச்சயமாக இன்று இரவு டெல்டா மாவட்டங்கள் உட்பட இரவிலே, மாலைக்கு பின் இரவிலே கனமழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. அதே போல விதைப்பு விவசாயிகளுக்கு இது கெட்ட பிள்ளை போல் இருக்கக்கூடிய இந்த வானிலை கண்டிப்பாக அது நல்ல பிள்ளையாக விதைத்திருக்கக்கூடிய நெல் தானியங்களை முளைக்க வைக்கும் அளவிலே இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவு கொடுக்க போகிறது. டெல்டா மட்டுமல்ல, இன்றைய வானிலை எங்கெங்கெல்லாம் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது, வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். இன்றைய மழைப்பொழிவு புதுக்கோட்டை மாவட்டம், ஒட்டுமொத்த புதுக்கோட்டை மாவட்டம், அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி தொடங்கி ராமநாதபுரம் வடக்கு பகுதி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், மேலும் விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட வடக்கு பகுதி, கோயமுத்தூர் மாவட்ட வடக்கு பகுதி, நீலகிரி, ஈரோடு மற்றும் ஒட்டுமொத்த தெற்கு கர்நாடகா, ஒட்டுமொத்த தெற்கு ஆந்திர பிரதேசம் நல்ல மழை பொழிவை இன்றைக்கு கொடுக்க போகிறது. மாலையிலே ஆங்காங்கே தொடங்கும் மழை முன்னிரவிலே கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே உருவாகி நள்ளிரவு நாளை அதிகாலை வரைக்கும் கடலோர மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள், வடகடலோரம் வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்து வங்கக்கடலுக்குள் இறங்கி நாளை அதிகாலை காலை வரைக்கும் கூட தூறலை சில இடங்களில் கொடுத்து கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிடைக்காதா? தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிடைக்காதா? தென் மாவட்டங்களுக்கு கிடைக்காதா? எங்கள் மாவட்டத்தை ஒதுக்கி இருக்கிறீர்களே என்று மனவேதனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலும் ஒரு சிறப்பு தகவல். இன்றைக்கு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், இந்த அறிவிக்கப்படாத இந்த மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. ஆனால் பரவலாக இருக்காது, ஆங்காங்கே இருக்கும். பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும். நிச்சயமாக இந்த மழை பொழிவு நாளை, அதாவது 5ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இருந்து அனைத்து மாவட்டங்களுக்குமே கூடுதல் பரப்பில் கிடைக்கும். நாளைய மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். வளிமண்டல சுழற்சியானது தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் வழியாக, கேரள தமிழ்நாடு வளிமண்டலம் வழியாக அரபிக்கடலை நோக்கி வரக்கூடிய 8, 9, 10, 11, 12 தேதிகளிலே நகர இருக்கிற காரணத்தினாலே வரக்கூடிய 6ஆம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் என்று மேற்கு மாவட்டங்களுக்கும் கனமழை பொழிவை கொடுக்க போகிறது. அதே நேரத்தில் வங்க கடலோர மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். மேற்கே வலுக்க இருக்கிறது 6ஆம் தேதிக்கு பிறகு. கிழக்கே வலு குறைந்து மழை பொழிவு தினசரி இரவு நேரங்களில் இருந்து கொண்டே இருக்கும். நிகழ்வு வங்கக்கடலையும் அரபிக்கடலையும் இணைத்து கொண்டு தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடிக்கும் என்பதனால கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள், வரக்கூடிய வாரம் முழுவதுமே வானம் மேகம் சூழ்ந்த வானமாக இருக்கும். கண்டிப்பாக கடுமையான ஒரு புழுக்கத்துடன் கூடிய வானிலை முற்பகலில் இருந்தாலும் மாலை இரவிலே கடுமையான ஒரு மேகம் சூழ்ந்த வானிலையாக நள்ளிரவு அதிகாலையில் நல்ல ஒரு கனமழை பொழிவை பல இடங்களிலே கொடுக்க ஏற்பட்டு சாதகம் தெரிகிறது. ஆகவே இந்த நிகழ்வு வரக்கூடிய 12ஆம் தேதி வரை மழை பொழிவை கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நாளையிலிருந்தும் அடுத்த நாளிலிருந்து கனமழை பொழிவாகவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழை பொழிவாகவும் மாறப்போகிற நிலையில நம்பிக்கையுடன் இருங்கள். அறுவடை விவசாயிகள் வானிலை அறிக்கை அறிந்து என்று மழை இருக்கும், எங்கே மழை இருக்கும், எப்படிப்பட்ட இடைவெளி இருக்கும், இவையெல்லாம் அறிந்து திட்டமிட்ட அறுவடை செய்து பக்குவப்படுத்தி, அதாவது அறுவடை செய்து தானியங்களையும் தீவனங்களையும் வைக்கோல் போன்றவற்றை பக்குவப்படுத்தி பாதுகாத்திட கேட்டுக்கொள்கிறேன். விதைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் விதைப்பிற்காக மழை எதிர்நோக்கிற விவசாயிகளுக்குமே கண்டிப்பாக இன்றிலிருந்து மழை பொழிவு கிடைக்கும். மாலை வரை பொறுமை காத்திடுங்கள். மாலைக்கு பிறகு இரவு வந்துவிட்டால் நாளை அதிகாலை வரையாவது குறைந்தபட்சம் பொறுமை காத்திடுங்கள். டெல்டா மக்கள் நள்ளிரவு அதிகாலைக்குள் நல்ல மழை பொழிவு கொடுத்து விடும். இன்று ஒதுக்கும் இடத்துல நாளை தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மாலை இரவு இடிமழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும். ஒதுக்கி கொடுத்தாலும்
அடுத்தடுத்த மணி நேரங்களில் அந்த நாளில் அடுத்தடுத்த மணி நேரங்களிலும் அந்த நாள் முழுவதுமே ஒதுக்கி பொழுது விடிந்து விட்டால் அடுத்த நாளில் மாலை இரவு மழைப்பொழிவு உங்களுக்கு கொடுக்கும். அதில் மாற்றமில்லை. கண்டிப்பாக 28ஆம் தேதி தொடங்கிய மழை இனிமேல் தான் தீவிரமடைய போகிறது. இதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதலிருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.